வணக்கம் எஸ்பி இன்ஜினியரிங். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ திண்டுக்கல்லில் வந்து என்எஸ் நகர் அப்படிங்கிற இடத்துல வந்து நாங்கள் ஃபிட்டிங் வந்துருக்குறோம். ஸோ இப்போ அவங்க வந்து இந்த கஸ்டமர் வந்து ஆல்ரெடி வந்து ஆலோ பிரிக்ஸ் கல் வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஃப்ளையாஸ் வேணுங்கிறதுனால நம்ம அடிஷ்னலாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த 4 கேவிட்டி ஃப்ளையாஸ் மிஷின் ஆட்டோமேட்டிக் ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிட்டிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் பேனல் போர்டு ஒர்க்கு, அப்புறம் அந்த வால்வு ஃபிட்டிங்கு, ஓஸ் ஃபிட்டிங்ஸு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுவோம். அதுக்கான ப்ராசஸ் தான் வந்து இவங்க வந்து மிக்சர் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்ததுனால ஸோ அதுலேயே நான் வந்து இந்த ஃப்ளையாஸ் மிஷின் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ ரா மெட்டீரியலாக ரெடியாக வச்சுருந்தாங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நம்மளுக்கு ஓட்டி காட்டிடலாம். பாருங்க, இதுதான் ஹைட்ராலிக் பவர் பேக்கில் வர வால்வு. இந்த வால்வு மூலிமா தான் நம்ம இந்த இன்டரில் அதாவது ஃப்ளையாஸ் மிஷின் ஃபுல்லாக நம்ம இயங்க போகுது. இந்த ஹைட்ராலிக் பவர் பேக்கோட மோட்டர் கெப்பாசிட்டி வந்து 10 HP. இது ஆயில் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 300 லிட்ரு. நம்ம வந்து 210 லிட்டர் ஓட்டினா போதும். ஹைட்ராலிக் ஆயில் இதெல்லாம் இன்ஸ்டன்ட் பண்ணிடுறதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஓட்டி காட்டலாம். மூலிமா உங்களுக்கு கரெக்டாக மட்டமாக எல்லா பக்கமும் உங்களுக்கு சரிசமமாக நிரம்புறதுனால உங்களுக்கு கல் வந்து அழகாக வரும், ஃபினிஷிங்கோடு வரும். ஸோ இந்த கல்லை நீங்கள் எடுத்து நீங்கள் அட்டியில் அடுக்கும் போது அடுத்த நாள் ப்யூரிஃபையர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கூட உடையாது. ஸோ அந்த மாதிரி அழகான கல் ஃபினிஷிங் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு குச்சி எடுத்து